ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பி டேட்டா மாடலில் இருக்கிற எல்லா காலத்திலையும் இருக்கிற அக்ரிகேஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுபோக அந்த மாடலில் இருக்கிற எல்லா டாக்ஸ் மெஷர்லையும் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து டேப்லெட் எடிட்டர் மூலம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பவர் பி டேட்டா மாடலுக்கு போகிறேன். இங்கே வந்து இதில் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் 4 நியூமரிக்கல் காலம்ஸ் இருக்குது. அங்கே வந்து அக்ரிகேஷன் வந்து சம்மா இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த 4 காலத்தில் இருக்கிற அக்ரிகேஷனே ரிமூவ் பண்ணணும். அது போக இருக்கிற எல்லா மெஷர்லையும் இருக்க எக்ஸ்பிரஷனையும் ஃபார்மேட் பண்ணணும், ஓகேவா. டாக்ஸ் மெஷரில் இருக்க எக்ஸ்பிரஷனை. ஸோ ஃபர்ஸ்ட் இது போயிட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டூல்ஸில் போயிட்டு டேப்லெட் எடிட்டர் போகிறேன். ஸோ இந்த டேப்லெட் எடிட்டர் மூலம் தான் நம்ம இந்த ரெண்டையுமே பண்ண போகிறோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டேபிள் போயிட்டு, ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற எல்லா நியூமரிக்கல் காலத்தில் இருக்கிற அக்ரிகேஷன் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஸ்கிரிப்டிங் போயிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை நான் அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிளாக தான் இருக்கும், பாருங்கள். ஸோ நம்ம மாடலில் இருக்கிற எல்லா காலத்தையும் எடுத்துக்கிறோம். அதில் ஒவ்வொரு காலமாக எடுத்து அதை வந்து நம்ம அக்ரிகேஷன் ரிமூவ் பண்ணுறோம், ஓகேவா. ஃபார் ஈச்ங்கிறது லூப் தான், ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட். இது எல்லா காலத்துலேயும் இருக்கிற ஒவ்வொரு காலமாக எடுக்குது. நம்ம மாடல் எல்லா காலத்துலையும் இருக்கிற ஒவ்வொரு காலமாக எடுத்து அதை வந்து அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் டாட் நன், ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இதை நான் எக்ஸிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மாடல் இருக்க எல்லா காலத்துலையும் இருக்க அக்ரிகேஷன் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை நான் சேவ் கொடுத்தோம்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுபோக நான் அடிஷ்னலாக சில விஷயங்கள் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம மாடலில் இருக்கிற எல்லா டாக்ஸ் மெஷர்ஸோட எக்ஸ்பிரஷனையும் நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இது C# ஸ்கிரிப்ட். ஸோ இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதுவும் இதே மாதிரி தான், அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம மாடலில் இருக்கிற எல்லா மெஷரையும் எடுத்துக்கிறது, ஒவ்வொரு மெஷராக எடுத்து அந்த மெஷரோட எக்ஸ்பிரஷனை ஃபார்மேட் பண்ணுது, ஓகேவா. ஃபார்மேட் பண்ணி அதிலே அந்த m.டாட் எக்ஸ்பிரஷன்லேயே அந்த இதிலே நம்ம சேவ் ஆகுது. ஸோ இதை நான் கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா எல்லா மெஷரும் ஃபார்மேட் ஆயிரும், ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற லொக்கேஷன் பேஸ்டு காலத்தை வந்து நான் வந்து ஜியோகிராஃபிங்கிற ஃபோல்டருக்கு கீழே போட போகிறேன். ஸோ சிட்டி, ஸ்டேட், ரீஜியன், கண்ட்ரி, ஓகேவா. இந்த 4மே லொக்கேஷன் பேஸ்டு உள்ளது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இந்த 4ஐயும் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளே ஃபோல்டருங்கிறதுல போயிட்டு ஜியோகிராஃபின்னு டைப் பண்ணுறேன், ஓகேவா. இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஜியோகிராஃபின்னு போட்டு இந்த 4 லொக்கேஷன் பேஸ்டு காலமும் இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம இன்னும் நிறையா பண்ணலாம். இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மெஷர் இருக்குது அப்படின்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்மெட்டை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஃபார்மெட் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு நான் ஒரு 2 டெசிமல் வச்சுருக்கேன், அதை 1 டெசிமலாக மாற்றலாம். ஸோ இதனாலுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ணுற 3 சேஞ்சஸும் நான் சேவ் பண்ணோடனே அங்கே நம்மளுடைய டேட்டா மாடலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் பவர் பி போகணும்னா நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய 4 காலமும் இங்கே ஜியோகிராஃபிக்கில் வந்துருச்சு, அந்த லொக்கேஷன் பேஸ்டு காலம். அதுபோக நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ராஃபிட், குவான்டிட்டி, சேல்ஸ், ரோ ஐடி, இது எல்லாமே நியூமரிக்கல் காலம்ஸ். இது வந்து எல்லாமே அக்ரிகேஷன் வந்து சம்முன்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன இருக்குன்னா டோன் சம்மரைசன் இருக்குது, ஓகேவா. ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் ரெண்டாவது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு. ஸோ அடுத்தது டாக்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இனிஷியலாக இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்துச்சு, ஓகேவா. இனிஷியலாக இப்படி இருந்துச்சு. நம்ம டாக்ஸ் ஃபார்மேட் பண்ண பிறகு அது இந்த மாதிரி ஃபார்மேட் ஆகிடுச்சு, ஓகேவா. சம்மேக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் டேப்லெட் எடிட்டரோட யூஸு. ஸோ இது நிறைய இதில் பண்ணலாம். ஸோ நான் இப்போ 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.